ஹலோ ஆஸ்பரண்ட், இந்த வீடியோவில் வந்து நம்ம மென்டல் அபிலிட்டியில் தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வச்சு ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஆண்டு ஒன்றுக்கு 6% தனி வட்டி விகிதம் வந்து கொடுத்துட்டாங்க. 8 ஆண்டுகள் அப்படின்னு என்னென்னா எத்தனை வருஷம் எத்தனை காலம் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. 7500 ரூபாய் அப்படின்னு வந்து என்னென்னா அசல் தொகையும் சொல்லிட்டாங்க. இதுக்கு தனி வட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, முதல்ல தனி வட்டிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். தனி வட்டி ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா P × N × R/100. சரியா, P அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசல் இங்கே எவ்வளோ ரூபாய்க்கு கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7500 ரூபாய். அடுத்தது R என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா N என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷம், நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வருஷம் எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்கன்னா 8 வருஷங்கள் கொடுத்துருக்காங்க. அதனால் N = 8 அப்படின்னு எழுதியாச்சு. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா R வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வட்டி விகிதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6%. அதனால் 6% எடுத்து எழுதியாச்சு. சரியா, இப்போ வந்து இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். தனி வட்டி ஈக்குவல் டு Pக்கு பதிலாக என்னென்னா 7500 × Nக்கு பதிலாக 8 × Rக்கு பதிலாக 6 /100. சரியா, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கேன்சல் பண்ண முடிஞ்சதெல்லாம் பண்ணலாமா? 2 0க்கு 2 0 நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 × 8 × 6 அப்படின்னு வரும். 75 8 75 8 பெருக்குனா என்ன வரும்? 75 2ஆல் பெருக்குனா 150 வரும். அப்போனா 75 × 8னா 150 × 4 அப்படின்னு வருமா? ஸோ 600 வருமா? 600 × 6 அப்படின்னா 6 6 36. ஸோ 3600 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வரும். சரியா, 3600 அப்படின்றது தான் ஆன்சர். ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ஈஸியான சம்ஸாக தான் இருக்கும். எப்போதுமே என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி வட்டி ஈக்குவல் டு ஃபார்முலா இருக்குல்ல, P × N × R/100. இதில் வந்து 3 விஷயம் ஏதாவது கொடுத்துருவாங்க, ஒன்று கேட்பாங்க. இப்போ நம்ம என்னென்னலாம் இங்கே கொடுத்துருக்காங்கன்னா அசல் கொடுத்துட்டாங்க, எத்தனை ஆண்டுகள் கொடுத்துட்டாங்க, வட்டி விகிதம் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு தனி வட்டி கேட்குறாங்க. சில ப்ராப்ளம் என்ன பண்ணுவாங்கன்னா தனி வட்டி கொடுத்துருவாங்க, வட்டி விகிதம் கேட்டிருப்பாங்க. இல்லைனா வந்து மற்ற எல்லாம் கொடுத்துட்டு ஆண்டுகள் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க. சிலப்போ அசலே எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க, மற்ற 3த்தையும் கொடுத்துட்டு. இந்த மாதிரி தான் தனி வட்டி சம்ஸ் வந்து இருக்கும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதனால் தனி வட்டி ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு ஒரு சம்மோடு பார்க்கலாம். தேங்க்யூ.